ரீசெண்டா ஒரு ஸ்டாட் பார்த்திருந்தேன். அதாவது ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலர்ஸ், பவர் பிளேல அதிக விக்கெட் எடுத்த பவுலர்ஸ், அதிக மெய்டன் ஓவர்ஸ் போட்டவங்க, அதிக டாட் பால்ஸ் போட்டவங்க, இந்த லிஸ்ட்ல இவங்க 3 பேருமே டாப்ல தான். ஆமா. அண்ட் முக்கியமா தீபக் சகர் வந்து என்னதான் லாஸ்ட் ஒரு 2 வருஷம் அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடல அப்படின்னா இன்ஜுரி காரணமா அவர் ஆடினப்ப எல்லாமே நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் சும்மா 2 ஸ்டெப் ஓடி வந்து கையை சுத்தி போட்டாலே விக்கெட் விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு பவுலரு. அண்ட் அவரும் அவரோட ரிடம்ஷனுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா ஆடுறாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க பவுலர்ன்றனால இவங்க 3 பேரும் இன்ஜுரி இல்லாம, போல்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரா தான் இன்ஜுரி ஆவாரு, விளையாடிக்கிட்டே தான் இருக்காரு. பும்ராவும் இப்ப ரீசெண்டா இன்ஜுரி ஆயிருக்காரு, இப்ப இனிமேதான் மீண்டு வர போறாரு ஐபிஎல்ல. ஆமா, தீபக் சகர் ரொம்ப கன்சிஸ்டன்டா இது வரைக்கும் இன்ஜுரி ஆகாம ஆடினது இல்லை. ஸோ இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் இருக்கே தவிர அது எல்லா டீமுக்குமே இருக்கு இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ். இந்த 3 பேரும் ஆடுறாங்க, இல்லை இந்த 3ல யாராவது 2 பேர் ஆடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பவுலிங் லைன் இப்போ ஆகாஷ் மத்வாலு, அன்சுல் கம்போஜ்னு ப்ராமிசிங்கான ஆட்கள் இருக்கும் போதே அவங்களே பயங்கரமா நல்லபடியா போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த பவுலிங் லைனப் வந்து பயங்கர டெரிஃபிக்கா இருக்கு. அண்ட் மிச்சல் சாண்ட்னர் ஒரு ஸ்பின்னர் வந்து என்னைக்குமே இல்லாம இருந்திருக்காரு. அந்த குருணால் பாண்டியா, அந்த நான் சொன்னேன் அந்த 2 கப்பு ஜெயிச்சப்ப குருணால் பாண்டியா அந்த ரோலை சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. 4 ஓவருக்கு 30 வந்து ஒரு 2 6 அடிப்பாரு. இல்ல எப்பயாவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் முன்னாடி வந்து அடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ்னா இறக்கி விடுவாங்க, அடிச்சுட்டு போயிடுவாரு. அப்ப அந்த ரோலை சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்காமலே இருந்திருக்காங்க. ஸோ முகமது நபி வச்சு ட்ரை பண்ணாங்க, ஆமா ஜெயந்த் யாதவ் ட்ரை பண்ணாங்க, நமந்தீரே இனிஷியலா அந்த ஸ்லாட்டுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. இப்ப அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூரியகுமார் யாதவ் ரேஞ்சில பேட்டிங் ஆடுற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாருன்றனால இந்த டீமுக்கு பிரச்சனைன்னு நான் அதை பார்க்கல. ஒரு சின்ன கன்சர்னா மேபி அந்த ஓப்பனர் ஸ்லாட் தான், அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை.